வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மே 7 என்ன நாள்? ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த தினம் இன்றைக்கு மே 7. இந்தியா ஃபுல்லா இதை கொண்டாடுறாங்க. ரவீந்திரநாத் தாகூர் கிரேட் போயட், பிலாசபர் அண்ட் மியூசிஷியன் சொல்லலாம். இந்தியாவில் பிறந்த ஒரு பெங்கால் போயட்டை அவர் எழுதின முக்கியமானது தான் நம்மளுடைய நேஷனல் ஆந்தம் ஜனகன மன சாங்கு. ஃபர்ஸ்ட் பெங்காலில் அதை எழுதிட்டு அதுக்கப்புறமா இங்கிலீஷில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு நேஷனல் ஆந்தம் எழுதினதும் அவர் தான். அதே மாதிரி பங்களாதேஷ் நேஷனல் ஆந்தம் எழுதினதும் அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான சில பாயிண்ட்ஸ் ரவீந்திரநாத் தாகூர் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவருடைய மகாத்மா காந்தி, ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன், மகாத்மான்ற நேம் காந்திஜிக்கு முதலா கொடுத்து அழைக்கப்பட்டது ரவீந்திரநாத் தாகூர் தான் மகாத்மான்னு சொன்னதா சொல்லப்படுகிறது. 1861 மே 7 அன்னைக்கு ரவீந்திரநாத் தாகூர் பிறந்திருக்காரு. முதல்ல பாத்தீங்கன்னா 1913ல கீதாஞ்சலி அப்படின்ற ஒரு லிட்டரேச்சருக்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. முதல் இந்தியன் அப்படின்னு சொல்லலாம். யூரோப்பியன் இல்லாத ஒருத்தர் முதல் இந்தியன் ரவீந்திரநாத் தாகூர் தான் நோபல் பிரைஸ் வாங்கினாருன்னு சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. 1915ல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசர் ஜார்ஜ் அவருக்கு நைட்வுட் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்திருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா 1990 ஜாலியன்வாலா படுகொலை நடந்த போது அந்த அவார்டை, அந்த ரெக்கக்னிஷனை திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. 1921ல பாத்தீங்கன்னா விஸ்வ பாரதி யூனிவர்சிட்டியை எஸ்டாப்ளிஷ் இவர் தான் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. 1929லயும் 1937லயும் பாத்தீங்கன்னா வேர்ல்டு பார்லிமெண்ட்ல ரிலீஜியன்ஸ்க்காக பேசியிருக்காரு ரவீந்திரநாத் தாகூர். ஸோ இன்னைக்கு மே 7 அவருடைய பிறந்த நாள். ஜனவரி 1 நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டால என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.